விடுதியில் தங்கி படிக்கிற தம்பி விடுதியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, படிக்கிற மாணவர்களில் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை. அதுவே மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான். தம்பி முகிலனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை தினந்தோறும் மோட்டார் போட்டு டேங்கை நிரப்பணும். போலீஸ் புத்தி எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வழக்கு வந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். அப்போ அதில் இது ஒரு வழக்கு தான். அவனுடைய உயிர் அவங்களுக்கு நோக்கம் அல்ல. கிணத்தை போய் பார்ப்போம்னு கிணத்தை போய் பார்த்துருக்காங்க. 2 நாளைக்கு முன்பாகவே அந்த கிணற்றில் விழுந்த தம்பி மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிறான், பள்ளி சீருடையோடு. சரி, தற்கொலையே வச்சுக்குவோம். பூட்டப்பட்டிருக்கிற கிணற்றில் எப்படி தம்பி முகிலன் விழுவான்? இப்போ தான் ஒரு கேள்வி. அங்கே 4 சிசிடிவி கேமராக்கள் செயல்படவே இல்லையா? அந்த காவல் அதிகாரிகளை உரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா காவல்துறையை அந்த பள்ளி நிர்வாகம் கூட்டி சேர்ந்து தம்பி முகிலனை கொலை செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். தடை அறிவியல் துறையை வரவழைக்காத ஒரு சந்தேகம், பெற்றோர்களுக்கு காலதாமதமாக தகவல் கொடுத்த சந்தேகம், ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரில் ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவே விசாரிக்கப்படும். கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் நடைபெற்ற கலவரம் போல் இங்கு ஒரு கலவரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பள்ளிக்கு இன்னைக்கு விடுமுறை விட்டுருக்கிறாங்க. இது போன்ற அபாயகரமான அல்லது அதிர்ச்சி தரக்கூடிய மரணங்களில் இருக்கிற அந்த சம்பந்தப்பட்ட பிணங்களை புதைப்பதுதான் வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். காவல்துறை உடனடியாக நெருக்கடி கொடுத்து கொண்டு போய் எரிக்க வைக்கிறார்கள். வணக்கம், நான் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் தோழர் முகில் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். திருப்பத்தூர்ல முகிலன் அப்படிங்கிற பள்ளி மாணவன் பூட்டப்பட்ட ஒரு கிணற்றுல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்கு? அவலமான படுகொலைகள் தினந்தோறும், ஆச்சரிய மிகுந்த படுகொலைகள், காசுக்கும் படுகொலைகள், கவுச்சிக்கும் படுகொலைகள். இதுதான் திராவிட மாடல் என்கிற திருட்டு மாடல் ஆட்சியினுடைய தொடர்ச்சி. நாம் அஜித்குமார் மரணத்திலிருந்து தொடர்ச்சியாக பார்க்கிறோம். நெல்லை சீமையை உலுக்கி இருக்கிறது கவின் படுகொலை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அண்ணன் தம்பிகள் 2 வெட்டி படுகொலை. திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை மலையடி வாரத்தில் வனத்துறையிலே வாழக்கூடிய ஒரு அப்பாவி மனிதர் வனத்துறை அதிகாரிகளால் அடித்து கொல்லப்பட்ட விவகாரம். இப்படி தினந்தோறும் துக்க செய்திகளாகவே தமிழ்நாட்டில் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டு மாதம். இந்த மாதங்களில் ஏதோ சுதந்திரம் கிடைத்து விட்டது போல நாம் அனைவரும் எண்ணுகிறோம். இன்னும் கோவிலுக்கு நுழைய முடியாத போராட்டங்களும், ஆணவ படுகொலைகளும், சாதிய வன்மங்களும், மத துவேஷங்களும் நடந்து கொண்டிருக்கிற மனித சமூகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கு 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த ஒரு மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். எப்படி படுகொலை? நாட்றாம்பள்ளிக்கு அருகத்தில் கொத்தூர் கிராமம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி. 4 மகள்கள், ஒரு மகன். கடைசியாக பிறந்த பிள்ளை. அவனுக்கு முகிலன் என்று அழகு தமிழில் அற்புத பெயர் வைத்திருக்கிறார் அந்த தந்தை. ஏற்கனவே நளினி, சத்யா போன்ற 4 பெண்கள் குழந்தைகள். இல்லை, சத்யா வழக்கறிஞராக இருக்கிறார். விடுதியில் தங்கி படிக்கிற தம்பி விடுதியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, படிக்கிற மாணவர்களில் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை. கூட்டுறது, பெருக்கிறது, அள்ளுறது, இதெல்லாம் அங்கே விடுதியில் தங்கி படிக்கிற பசங்க பண்ணியிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான். தம்பி முகிலனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை தினந்தோறும் மோட்டார் போட்டு டேங்கை நிரப்பணும். அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் பேசியிருக்கேன், எனக்கு அங்கே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. என்னப்பா வேலை? மோட்டார் போடுற வேலை. எப்பா கரண்ட் வேலையப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சுவிட்சை மட்டும் போட்டு விட்ருவேன். இருந்தாலும் ஒரு சந்தேகத்திற்கு தாயும் தந்தையும் பள்ளிக்கூடத்திற்கு வந்து மோட்டார் ரூமை போய் பார்க்குறாங்க, பார்வையிடுறாங்க. தன் மகன் தினந்தோறும் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறானே, நாளைக்கு தன் மகனுக்கு எந்தவித சிக்கலும். ஏன்னா ஒரே மகன், ஓவியமாய் வளர்த்த பிள்ளை இன்றைக்கு ஒப்பாரி வைக்கிற இடத்தில் வந்திருக்கிறது. ஆழ்துளை கிணறு என்றால் போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 30 அடி 40 அடி கிணறு வெட்டுவாங்க, வட்டக்கிணறு. அந்த மாதிரி வெட்டப்பட்ட அந்த வட்டக்கிணறில் நீரூற்று இருந்திருக்கு. அந்த தண்ணி தான் கல்லூரிக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் பள்ளியினுடைய விடுதிகளுக்கும் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். அந்த மோட்டார் இறைப்பானுங்கிறது அங்கே தான் பொருத்தப்பட்டிருக்கிறது. காலையில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் போகிறான். மதியம் சாப்பிட போகிறான். சாப்பிட்டதுக்கு பிறகு ஆளை காணும். தேடுறாங்க, என்னடா பள்ளிக்கூடம் வந்தான் காணும். ஹாஸ்டல்லையும் தேடி பார்த்துருக்காங்க, காணும். உடனடியாக பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனடியாகலாம் இல்லை, பெற்றோருக்கு தகவல் கொடுக்குறாங்க, குழந்தைய காணும், உங்கள் பையன் வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு. வீட்டுக்கு வந்தானா? நீங்கள் தானேங்க பிள்ளையை பார்த்துக்கிறது, காலை பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தானே வளர்க்குறீங்க, எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க அங்கேருந்து பள்ளிக்கூடத்தை வந்து பார்க்குறாங்க. எங்கேயுமே காணும், வீட்டில் இல்லை.
உடனடியாக காவல் நிலையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டை காவல்துறை எப்போதும் வழக்கம் போலவே எரும மாட்டுக்கு மழை பெஞ்ச கதையா அதை அப்படியே பார்த்துக்கிறது, அசால்ட்டாக இருக்கிறது. ஏன்னா அந்த போலீஸ் புத்தி எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வழக்கு வந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். அப்போ அதில் இது ஒரு வழக்கு தான். அவனுடைய உயிர் அவங்களுக்கு நோக்கம் அல்ல, அவனுடைய எதிர்காலம் அவனுக்கு நோக்கம் அல்ல. ஒரு வழக்கு நம்மளுக்கு வருது, அவ்வளோதான். நம்மளுக்கு வேலை நடக்குது. 1ஆம் தேதி பகல் முழுக்க தேடுறாங்க, இரவும் தேடுறாங்க, கிடைக்கல. 2ஆம் தேதி காவல்துறையும் சேர்ந்து தேடுது, எங்கேயும் கிடைக்கல. நேற்றைய தினம் 3ஆம் தேதி காலையில் கிணத்தை போய் பார்ப்போம்னு கிணத்தை போய் பார்த்துருக்குறாங்க. 2 நாளைக்கு முன்பாகவே அந்த கிணற்றில் விழுந்த தம்பி மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிறான், பள்ளி சீருடையோடு. இடுப்பில் அந்த பள்ளி பெயர் கொண்ட பெல்ட்டு, குப்பரிக்க தண்ணிக்குள்ள மிதக்கிறான். பார்த்த பெற்றோர்கள் கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். கூட்டம் கூடுகிறது, கிராமங்கள் சூழ்கிறது. ஆனால் அந்த கிணற்றில் இருக்கிற மேல் மூடி பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டப்பட்டிருக்கிற கிணற்றில் எப்படி தம்பி முகிலன் விழுவான்? இப்போ தான் ஒரு கேள்வி வருது. அங்கே 4 சிசிடிவி கேமராக்கள் செயல்படவே இல்லையா? கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணம் நாம் அறிந்த ஒன்று. கனியாமூரில் 27 சிசிடிவிக்கள் இன்றைக்கி வர செயலிழந்து போனதை வழக்கே முடிச்சுட்டாங்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றம். இது தற்கொலை தான் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அதில் எழுப்பப்பட்டிருக்கிற வினாக்கள், அதில் நாம் சொல்ல வருகிற செய்திகள், தொடர்ச்சியாக நாம் அதற்கு இன்று வரை பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த வழக்கு மேலில் நீதிமன்றங்களுக்கு செல்ல இருக்கிறது. அதிகார வர்க்கம் எவ்வளவு தூரம் ஆணவத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு அந்த வழக்கு எடுத்துக்காட்டு. இப்போ தம்பி முகிலன் இறந்து போயிருக்கிறான், 4 கேமராக்கள் செயல்படவில்லை. பூட்டிய அந்த மேல் தகடு எப்படி அவன் பூட்டிக்கிட்டே கீழே விழுந்து செத்து போயிட்டானா? லாஜிக்காக இல்லை. அப்போ தடய அறிவியல் துறையை வர வச்சு அதை பரிசோதிக்கணும். பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறதா, பூட்டு திறக்கப்பட்டிருக்கிறதா, அந்த இடத்துல காலடிகள் ஏதாவது தென்படுகிறதா, கைரேகைகள் பதிவாக இருக்கிறதா. இன்றைக்கி அதிநவீனத்துவங்கள் வந்திருக்கிறது. கண்ணிலிருந்தே நம்ம ஒளி அலையை வைத்தே கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும் வந்து விட்டது. ஆதார் கார்டை நம்ம ஒளி அலையிலேருந்து தான் எடுக்கிறாங்க, கண்ணிலிருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அறிவியல் முன்னேற்றம் வந்திருக்கிற போது அவசர கொடுக்கையில் இப்போ அங்கே இருக்கிற நாட்றாம்பள்ளி காவல் நிலையம், அந்த காவல் அதிகாரிகளை உரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா காவல்துறையை அந்த பள்ளி நிர்வாகம் கூட்டு சேர்ந்து தம்பி முகிலனை கொலை செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா சந்தேகமே பூட்டப்பட்டிருக்கிற கிணத்தில் எப்படி விழுவான் என்கிற சந்தேகம், வலுவான சந்தேகம். தடய அறிவியல் துறையை வரவழைக்காத ஒரு சந்தேகம், பெற்றோர்களுக்கு காலதாமதமாக தகவல் கொடுத்த சந்தேகம். இந்த கொடுத்தவருடைய ஹால் ஹிஸ்ட்ரி என்ன, அது வேணும். யார் யார் பேசணும் அப்படிங்கிறத, அந்த வட்டத்துக்குள்ளே என்ன பேசியிருக்கிறாங்க, எதனால் அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். சரி, தற்கொலையே வச்சுக்குவோம். அவன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் பூட்டிய கிணத்திற்குள் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்குது. எதனால் தற்கொலை செய்ய வேண்டும்? வீட்டை விட்டு 11 நாட்களுக்கு முன்பே அவன் வந்துட்டான் ஹாஸ்டலுக்கு. அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னோட பேசி அவன் 11 நாளாச்சு, ஹாஸ்டலுக்கு வந்தால் இங்கே கைபேசி இல்லை, இன்னொரு வாரத்தில் அவன் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தான். எங்கள் வீட்டுக்கு வரல, அவன் தாய்மாமன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தான், அங்கே அவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடந்த மர்மம் என்ன? இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் கண்காணிக்கப்படக்கூடியவை. ஏன் கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னால், மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. அரசு பணம், ஆதாரப்பூர்வமெல்லாம் நாங்கள் காட்ட முடியாத. அடையாறில் ஒரு பள்ளிக்கூடம், மேடவாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம், இப்படி அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் 300 மாணவர்கள் விடுதியில் படித்தால் 600 மாணவர்கள் தங்குகிறார்கள் என்று பொய்க்கணக்கு எழுதி வருவாயை கூட்டுவதற்கு செய்வார்கள். இப்போ இந்த பள்ளிக்கூடத்திலேயே ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, விசாரிக்கப்பட வேண்டும். நான் என்ன கேட்குறேன்னா, இதுவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்துக்கு போகலை, வட்டாட்சியர்கள் செல்லவில்லை, முதன்மை கல்வி அதிகாரிகள் செல்லவில்லை. அந்த ஊர் விஓ தலைமையில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது சாதாரண கொலையா? அவன் எத்தனை கனவுகளோடு அந்த பள்ளியில் போய் சேர்ந்துருப்பான். அந்த பெற்றோர்கள் தன்னுடைய ஒத்த பிள்ளை எப்படி ஓவியமாக ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கு யார் பரிகாரம் செய்வது? என்ன தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இது போன்ற படுகொலைகளை தினந்தோறும் நிகழ்த்தி கொண்டிருந்தால் இது என்ன காட்டாட்சி தற்பார் நடக்கிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் மக்களிடத்தில். மக்கள் தான் அதை முடிவெடுக்கணும். அப்போ இந்த டொமினிக் சாவியோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய அந்த ஆர்பனிக் சொசைட்டி, அந்த அந்த கல்வி நிறுவனம், கல்வி குழுமம் டிசிப்ளின் வேணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நெருக்கடிகளை மாணவ மாணவிகளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் என்கிற பெயரில்
ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரில் ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவே விசாரிக்கப்படணும். அடுத்து இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. விக்டர் ஜோசப் அப்படிங்கிற 2 பேர் அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய தாளாளர்கள், பணியாளர்கள் மிகப்பெரிய அளவில் காம இச்சைகளுக்கு உட்பட்டவர்கள். தினந்தோறும் அவங்க அங்கே களியாட்டம் ஆடுவதான் அவங்களுக்கு வேலை. அந்த 2 பேருக்கும், அந்த 2 பேரையும் இதுவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அவனுங்களாம் உடனடியாக அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த அயோக்கிய பயலுக்கு 2 பேருமே தூக்கணும். அது மட்டும் இல்லை, தம்பி முகிலனுடைய பின்பக்க தலையில் ரத்தம் வடிந்த நிலையில் தான் கண்டெடுத்திருக்காங்க. முகத்தில் காயங்கள் இருக்கிறது. முதுகில் ஒரு மனிதன் அடித்த கைத்தடங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். உடம்புல ஆங்காங்கே தீக்காயங்கள் போன்ற தோள்கள் உரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏதோ நடந்திருக்கு. அப்போ இதை வெளிக்கொண்டு வருவதற்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் முனைப்பாக வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இது திட்டமிட்ட படுகொலை என்றே நம்பப்படுகிறது. இப்போ இந்த காவல்துறை அவனை தூக்கிக்கிட்டு அலைகிறாங்க. எங்கெங்கே அலைகிறாங்கன்னா, அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. முதல்ல தடய அறிவியல் பரிசோதனை செஞ்சுருக்கணும். அந்த கிணத்தை பூட்டி இருக்கிற பூட்டு திறக்கப்பட்டிருக்கிறதா, யார் கைரேகைகள் பதிவாயிருக்கு, கால் ரேகைகள் எங்கெங்கே பதிவாயிருக்கு, எத்தனை பேர் இதில் உடன்பட்டிருக்கிறான், மண்ணில் தடம் இருக்கிறதா, அந்த கிணத்து நுழைவாயில் அந்த மேல் அந்த படி என்று சொல்லக்கூடிய இடத்துல எத்தனை பேர் நின்று அதை வேடிக்கை பார்த்துருக்காங்க, இல்லை எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க, இல்லை இவன் மட்டும்தான் அவன் அங்கே வந்தானா, ஷூக்காலோட எப்படி கிணத்துக்குள்ளே மிதக்க முடியும், ஷூவே கலடலாம் அந்த தண்ணியில். அவன் உள்ளே போய் ஒரு நாள் தண்ணிக்குள்ளேயே கடந்து அதுக்கப்புறம் தான் பிணம் வெளியில் வரும். எடுத்தோடனே வெளியில் வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பி தான் தண்ணிக்கு மேலே மிதக்கும். அது ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகணும். அப்போ அவன் அந்த இன் பண்ணது கூட விலகலை. அப்போ திட்டமிட்டு யாரோ கொண்டு அடித்து, பள்ளி நிர்வாகத்தை தவிர வேறு யாரும் இருக்க எனக்கு வாய்ப்பில்லை. இப்போ அந்த தம்பியை அடித்து கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டு பூட்டிட்டு போயிட்டான். இப்போ நான் எழுப்புகிறேன் கேள்வி, பூட்டியவன் யார் என்பதை கைரேகை இருக்கல. அந்த பூட்டுக்கான சாவி யார்கிட்ட இருக்குங்கிறது சொல்லணும். இந்த தடய அறிவியல் விடயத்தில் ஏன் காவல்துறை அவசர கதியாக அவனை தூக்கி கொண்டு போய் அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது? அங்கே அதற்கான வசதி இல்லைன்னு சொன்ன முறைக்கும் திருப்பத்தூர் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கேயும் அந்த வசதி இல்லையா? மாவட்ட தலைமை இடத்திலே ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கை வசதி இல்லை என்றால் அப்புறம் என்ன அந்த மாவட்டம் கேட்டால் சொல்லுவாங்க, இப்போ தான் அந்த மாவட்டம் பிரித்தது, இன்னும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படலைன்னு சொல்லுவீங்க. மருத்துவமனை இருக்குது, ஏன் கட்டமைப்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காலதாமதம்? இதற்கு மாசு தான் பதில் சொல்லணும். அப்போ அந்த மாணவனை இப்பொழுது மதுரை சிஎம்சி மருத்துவமனையில் கொண்டு வச்சு அங்கே பிரேத பரிசோதனை இருக்குது. இப்போ அங்கே ஒரு 1500 பேருக்கு மேலே திரண்டு மருத்துவமனையை முற்றுகையிட்டு இருக்காங்க பொதுமக்கள். இங்கே பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துட்டு ஒரு 1000 பேர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. பள்ளிக்கூடம் இன்றைக்கி காலையில் விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. ஏன்? கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் நடைபெற்ற கலவரம் போல் இங்கு ஒரு கலவரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பள்ளிக்கு இன்றைக்கி விடுமுறை விட்டுருக்குறாங்க. அவருடன் படித்த மாணவ மாணவியர் எவ்வளவு மனவேதனையில் இருப்பார்கள். தான் கூட படித்த சகதோழன் கிணற்றுக்குள் பிணமாக கிடக்கிறான் என்றால் இது என்ன சாதாரண விடயமாக நாம் கடந்து போய்விட முடியுமா? அது மட்டுமல்ல, இப்போ காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஜியமலா தேவி அவர்கள் விசாரணை அதிகாரியாக அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நேர்மையான அதிகாரிகள் கொண்டு இதை உடனடியாக சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றணும். இது சாதாரணமாகலாம் கடந்து போனோம்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா சிபிசிஐடியை கொண்டாந்து திரிக்கிறாங்க. கேட்காமலே கவின் படுகொலைக்கு சிபிசிஐடியை கொண்டாந்து போட்டு வச்சுக்கிறாங்க. பெற்றோர்கள் கேட்கல, ஊர் மக்கள் கேட்கல, அல்லது அரசியல் அமைப்புகள் கேட்கல. ஆனால் சிபிசிஐடி விசாரணை இங்கே போய்கிட்டு இருக்கு. ஏன் சிபிசிஐடியை நம்ம நம்பலைன்னு சொன்னால், ஸ்ரீமதி மரண வழக்கில் சிபிசிஐடி விசாரணை எந்த லட்சணத்தில் இருந்துச்சுங்கிறது நம்ம பார்க்கணும். அதே போல் வேங்கவையில் மலம் கலந்த தண்ணீரை குடித்தவர்களுக்கு கடைசியாக அந்த சிபிசிஐடி குற்றவாளியாக குடித்தவர்களே கொண்டு வந்து நிறுத்தியது. கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் என்று சொல்லக்கூடிய எங்களது மூத்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சிபிசிஐடி விசாரணை எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சிபிசிஐடி அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தமிழ்நாடு அரசு இந்த சிபிசிஐடி அந்த என்கிற அந்த வெற்றி பிரிவை நீங்கள் உடனடியாக கலைப்பது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். எதுக்கு அது? போலி விசாரணை எதுக்கு? பொய் விசாரணை எதுக்கு? ஆதிக்கவாதிகளுக்கு பக்கம் எதுக்கு விசாரணை? விக்டிம் பக்கம்ல நிற்கணும். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்காமல் பாதிப்பு கொடுத்தவர்களின் பக்கமே இந்த சிபிசிஐடி தொடர்ச்சியாக எல்லா வழக்கிலும் நிற்கிறது என்றால் அப்புறம் எதுக்கு சிபிசிஐடி? அப்போ இந்த அமைப்பை தமிழ்நாடு அரசு கலைத்து விட்டு
புதியதொரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று என் போன்ற நடுநிலையாளர்கள் யோசிப்பாங்களா இல்லையா? அப்போ இப்போ தம்பி முகிலன் அவர்கள் உடல் இன்றைக்கு வேலூர் மருத்துவமனையில் இருக்குது. இன்னும் உடலை வாங்கவில்லை. நான் அந்த பெற்றோர்களுக்கு மெத்த பணிவன்போடு தொடர்ச்சியாக சொல்லுகிறேன், இது போன்ற அபாயகரமான அல்லது அதிர்ச்சி தரக்கூடிய மரணங்களில் இருக்கிற அந்த சம்பந்தப்பட்ட பிணங்களை புதைப்பது தான் வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். காவல்துறை உடனடியாக நெருக்கடி கொடுத்து கொண்டு போய் எரிக்க வைக்கிறார்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிற போனோம்னா, உலகம் முழுவதும் பெயர் பெற்ற சந்தனக்காட்டு மறவர் வீரப்பனார் அவர்களுடைய உடலை எரிப்பதற்காக டயர் கொண்டு அடுக்குனுச்சு காவல்துறை. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க, எங்கள் குல வழக்கப்படி நாங்கள் புதைத்துக் கொள்வோம், எரிப்பதா புதைப்பதா என்பதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடன் பயணித்த அண்ணன் சேத்துக்குழி கோவிந்தனார், சந்திரன், சேதுமணி போன்றவர்கள்லாம் துப்பில்லாமல் எரித்து முடித்தார்கள், சாம்பலாக்கினார்கள் அவசர கதியில். அதே போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவினையும் முற்றிலுமாக எரித்திருக்கிறார்கள். தடயங்களை மறைக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக காவல்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி. ஒரே ஒரு பிரேத பரிசோதனை தான் கவினுக்கு பண்ணப்பட்டிருக்கு. இதில் சந்தேகம் ஏற்படுமாயின் 2வது பரிசோதனை அது எலும்புகளாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் இவர்கள் எதுவுமே மிஞ்சிவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிறது காவல்துறை. என்றால் கண்காணி வேலை பார்க்குதா காவல்துறை? வெட்டியாக வேலை பார்க்குதா காவல்துறை? உங்களுக்கு என்ன வேலை இங்கே? புதைப்பதா எரிப்பதா என்பது அந்த குல வழக்கப்படி அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. நீங்கள் அவசர கதியில் எரிக்க சொல்கிறீங்க எல்லாத்தையும். இன்றைக்கு தம்பி முகிலனையும் யாரும் எரித்து விடக்கூடாது. நான் தொடர்ச்சியாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிரச்சனைக்குரிய பிணங்களை எரிப்பது அபத்தமானது. அதை புதைப்பது அடுத்த விசாரணைக்கு தோண்டி எடுக்கப்பட்டு மறுபிரேத பரிசோதனைக்கு உகந்ததாக அமையும் என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஆனால் இன்றைக்கு இவர்கள் திட்டமிட்டு இது போன்ற நாடகங்களை காவல்துறையை அரங்கேற்றம் செய்வது என்பது நாட்டுக்கு அழகல்ல என்பதைத்தான் என்னால் உறுதியிட்டு கூற முடியும். நீங்கள் சொன்னது போல் இது தற்கொலையாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் எதன் அடிப்படையில் காவல்துறை ரொம்ப அமைதியாக இது மாதிரியான வேலை? பள்ளிக்கும் காவல்துறைக்கும் ஒரு உறவு இருக்கிறது. எல்லாம் கட்டிங் தான், பணம் தான். கல்வி நிலையத்துக்கும் மருத்துவமனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. காவல்துறைக்கும் மருத்துவமனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்கள் இப்போ பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர்களை இப்போ ஏன் இத்தனை மருத்துவமனை தாண்டி வேலூர் கொண்டு போயிருக்கிறாங்கன்னா, காவல்துறை சொல்லுவதை கேட்கக்கூடிய மருத்துவர்கள் இப்போ அங்கே பிரேத பரிசோதனை செய்வாங்க. இதுதான் ஸ்ரீமதி மரணத்தில் நடந்தது. அது 2 பிரேத பரிசோதனை அறிக்கை 2 தடவை பண்ணாங்க அதை. ஆனால் 2மே சர்வதிகாரம் படைத்த இந்த அதிகார மையம் ஏழைகளின் பக்கம் நிற்காமல் பணக்காரர்களின் பக்கம் நின்றதால் ஸ்ரீமதியினுடைய மரண அந்த அறிக்கைகள் எல்லாமே போலியானதாக கொடுக்கப்பட்டது. முதல் அந்த பிரேத பரிசோதனைக்கும் 2வது பிரேத பரிசோதனைக்குமே நிறைய முரண்பாடுகள் இருந்தது ஸ்ரீமதி மரணத்தில். அதுபோல் ஆகிவிடக்கூடாது என்பதற்கு தான் தம்பி முகிலனுடைய இந்த உடல் புதைக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். எரித்து விட்டால் நீங்களே தடயத்தை மறைத்து கொள்கிறீர்கள் என்பதற்கு சாட்சியாக அமையும். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் 11 நாள் கழித்து கவினுக்கு இரங்கல் தெரிவிக்கிறார். தூத்துக்குடியிலே போய் உட்கார்ந்து கொண்டு போனிலே பேசி வருத்தம் தெரிவிக்கிறார். இது என்ன அணுகுமுறை என்றே எனக்கு தெரியவில்லை. தூத்துக்குடி சென்றவர் தம்பி கவினுடைய இல்லம் வெறும் 23 கிலோமீட்டரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே, ஏன் போகலை நீங்கள்? ஆக நீங்கள் இரட்டைத்தன்மையை தமிழ்நாட்டில் நிறுவி கொண்டிருக்கிறீர்கள். போன் அடித்து பேசிட்டோம்னா இந்த சமூக மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த சமூக மக்கள் அவர் நேரில் வரலப்பா, தூத்துக்குடி வந்தாலும் கூட போன் அடித்து பேசிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாருப்பா, கண்டுக்கலப்பா என்று அவர்கள் ஓட்டு போடுவதற்கும் எப்படி சாதுரியமான இந்த நடவடிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் போய் இருந்து கொண்டு கவின் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்து விட்டு போகிறார் என்றால் இதுதான் தமிழ்நாட்டினுடைய லட்சணமாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இப்போ தம்பி முகிலனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? 15 நாளைக்கு கழித்து நீங்கள் இரங்கல் தெரிவிக்க போகிறீங்களா, இல்லை இப்போவே இரங்கல் தெரிவிக்க போகிறீங்களா? அங்கே நடந்தது என்ன? கொலையா தற்கொலையா? கொலை என்றால் யார்? தற்கொலை என்றால் எப்படி? அது இந்த வினாக்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளிக்க வேண்டும். அரசோட மெத்தன போக்கு தான் இது மாதிரியான பிரச்சனைகள் 100% மெத்தன போக்கு. கல்வித்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அரசு உதவி பெறும் பள்ளிகள் அல்லது கல்லூரிகளை கண்காணிக்கக்கூடிய குழுவை ஏன் இதுவரை அமைக்கவில்லை? அப்போ அவங்க சம்பாதிக்கட்டும், கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கட்டும், கட்டிங்க நம்மளுக்கு வந்தால் போதும்னு நினச்சிட்டு நிர்வாகத்தை நடத்துகிறார்கள் அந்த ஆட்சியாளர்கள் என்றால் அதுதான் உண்மையாக தெரிகிறது. ஆக தம்பி முகிலன் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒப்பற்ற தமிழ் தேசிய பேரினத்தின் சார்பில் அவருக்கு செம்மார்ந்த
வீர வணக்கத்தை நாங்கள் உருத்தாக்குகிறோம். ஏதோ ஒரு மூலையில் பூமிப்பந்தின் உருண்டையில் உட்கார்ந்து கொண்டு இந்த தேசிய இனம் எவ்வளவு சிக்கலாக்கி நிற்கிறது என்பதை கண்காணித்து கொண்டிருக்கிற எம் இனமானத்தினுடைய தேசிய தலைவனுடைய பாதையில் தம்பி முகிலன் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்களை இந்த ஆட்சியாளர்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தான் நாம் கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயமா தோழர், நீங்க சொன்னது போலவே குழந்தைகளும் முகிலோட மரணத்துக்காவது ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.